சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய விவகாரம். ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். கரூர் துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் எனவும் அழைப்பு. கரூர் பெருந்துயர சம்பவத்தில் எஸ்ஐடி மூலம் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என உறுதி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்க்க அனைவரோடும் கலந்தாலோசித்து முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைக்க அழைப்பு. திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாத பாஜகவும் அதிமுகவும் தமிழகத்தை நாசப்படுத்த நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தை நாசப்படுத்த நினைக்கும் சக்திகளை வேரோடு அழிக்க வேண்டும் என்றும் உறுதி. எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணான்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். நாளை திருச்செங்கோடு குமாரபாளையம் தொகுதிகளில் நடைபெற இருந்த இபிஎஸ் பரப்புரை கூட்டம் ரத்து. அனுமதி கேட்கப்பட்ட இடங்கள் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருந்ததால் போலீசார் அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். 8, 9 ஆகிய தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும் 10ஆம் தேதியன்று ஈரோடு மாவட்டத்திலும் பிரச்சாரம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்த ஏற்பாடு. இந்து அறநிலைய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் சேகர்பாபு தகவல். ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம், அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் பங்கு என்ற முழக்கத்தை மீண்டும் எழுப்பும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் வலியுறுத்தி வருவதாக சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேட்டி. வருடத்திற்கு மேல காங்கிரஸ் பேருக்கு மாற்று இருக்கிறது. அதனால நாங்க அதிகப்படியான சீட்டுகள் தர வேண்டும், காங்கிரஸ் கட்சி அங்க வகிக்கக்கூடிய அரசு வர வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையை நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். கரூர் பெருந்துயரம் தொடர்பான வழக்கின் கோப்புகளை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க ஏற்பாடு. ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையிலான அதிகாரிகள் கோப்புகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு பயணம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் தற்கொலை என தேசிய ஆவண காப்பு புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி அன்புமணி புகார். விவசாயிகளின் அவல நிலை, தற்கொலைகள் குறித்து எத்தனை ஆய்வு அறிக்கைகள் வந்தாலும் அதை கண்டு அரசு கவலைப்பட போவதில்லை எனவும் விமர்சனம். கரூர் பெருந்துயர சம்பவத்தில் விஜய்க்கு பாஜக ஆதரவு என சீமான் பேட்டி. துயர சம்பவத்திற்கு அரசும் விஜயும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பேச்சு. அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவில் ஹெம்மாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் ஆதரவாக தான் சொல்றாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது. தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம். அப்போ அவர் வரவு தான் அதுக்கு முக்கிய காரணம்.
அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னு அது முற்று பெற்றது. அது இல்லை பழியை நீங்கள் அரசு ஏற்கணும், நீங்களே ஏற்கணும், காவல்துறையே ஏற்கணும் போது அப்போ எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல். கரூர் பெருந்துயர சம்பவம் ஒரு விபத்துதான் என டிடிவி தினகரன் பேட்டி. ஆனாலும் தார்மீகமாக விஜய் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நடந்த ஒரு பிழைதானே தவிர இது அவங்களுக்கும் ஒரு அதை தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கெல்லாம் பார்க்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக. கரூர் விவகாரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் சீமான் கூட நிதானமாக பேசுவதாக டிடிவி தினகரன் பேட்டி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பதவி வெறியில் அரசியலாக்குவதாகவும் விமர்சனம். எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதிலெல்லாம் ரொம்ப சரியாக பேசினார். முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேகாவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு என தகவல். திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 3637 கனஅடியாக நீர் திறப்பு அதிகரிப்பு. நீர்மட்டம் 50 அடியை கடந்ததால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் உள்ள விகே ப்ளூ மெட்டல்ஸ் என்ற கல் குவாரியை மூடி எஸ்பி நடவடிக்கை. உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் செயல்பட்டு வந்த நிலையில் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் வரை மூடுவதாக அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நேற்று முன்தினம் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் இடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். தரக்குறைவாக பேசியதாக வடகலை பிரிவைச் சேர்ந்த 4 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்காவுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வெறும் புரணி என்பது அம்பலம். மதுரையில் பழமையான வீடு இடிந்து விழுந்த விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழப்பு. 2 குழந்தைகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து அம்மாநிலத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வாரி இறைக்கும் மத்திய அரசு. பீகாரைச் சேர்ந்த 5 லட்சம் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. திருமலையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. சாமி தரிசனத்திற்காக கொட்டும் மழையில் காத்திருந்த பக்தர்கள்.